காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. நேற்று பார்த்தீங்கன்னா சவுக்கு மீடியாவோட லீகல் கரஸ்பாண்டன்ட் கார்த்திக் கோவிந்தராஜனை வந்து போலீஸ் வந்து வலுக்கட்டாயமாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபேமிலிக்கோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ அவங்க அரெஸ்ட் ஆனதை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரியல. இதை பற்றி சவுக்கு மீடியாவோட ஆசிரியர் திரு முத்தலீஃப் அவர்கிட்ட வந்து விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்களோட அரெஸ்ட் வந்து எப்படி சார் பார்க்குறீங்க? போலீஸோட அடாவடித்தனத்தை வந்து உச்சகட்டத்தில் இருக்குது. அரசியல் தலைவர்கள் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது கார்த்திக் வந்து ஒரு சட்டக்கல்லூரி மாணவர். இன்னொன்று வந்து இப்போ அவர் கைது செய்யப்பட்டது, நேற்று கைது செய்யப்பட்ட விதம், அவரை இங்கேருந்து கிட்டத்தட்ட தூக்கிட்டு போனது, உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை கைது செஞ்சால் அவங்க வீட்டுக்கு இல்லை யாருக்காவது தகவல் சொல்லணும். இப்போல்லாம் சொன்னாங்கல்ல, கைது செந்தில் பாலாஜி கைது விஷயத்தில் ஐயோ எங்களுக்கு சொல்லவே இல்லை, அவர் மனைவிக்கு சொல்லணும் இல்லை மனித உரிமை மீறல்லாம் சொன்னாங்கல்ல. அப்போ இது என்ன? அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நைட்டு நள்ளிரவு வரைக்குமே அவர் எங்கே இருக்கார், என்ன விஷயம் அப்படின்னு தெரியல. தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்தோம், நீதிமன்றத்தில் ஏபிஎஸ் கார்பஸ் போட்டோம். கடைசியில் வந்து நள்ளிரவில் தான் நம்முடைய சோர்ஸ் நண்பர்கள் எல்லாரையும் பற்றி விசாரிக்கும் பொழுது அறந்தாங்கி போலீஸ் அவரை வந்து அழைச்சிட்டு போனதாக சொன்னாங்க. என்ன அறந்தாங்கி போலீஸ் அப்படின்னா பெரிய அளவுக்கு 2-3 ஜீப்பில் வந்துட்டு 20 போலீஸாக தூக்கிட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய குற்றமா? இன்னும் ஒரு 10 கோடி 15 கோடி மோசடி பண்ணிட்டாரா, இல்லை ஏதாவது கொலை செஞ்சுட்டு வந்துட்டாரா, இல்லை ஏதாவது தீவிரவாத செயல் ஏதாவது, இல்லை மெத்தமட்டைன்னு ஏதாவது கடத்திட்டாரா, என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு விசாரித்தா நைட்டு ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த எஃப்ஐஆரையும் இது பண்ணல. இன்றைக்கி காலையில் வரைக்கும் பிளாக்ல வச்சுருந்தாங்க. நம்ம பத்திரிகை நண்பர்கள் அங்கே இருக்கிறவங்க மூலியமாக விசாரித்த போது 1 லட்சம் ரூபாய் மோசடி செய்து விட்டார், நண்பர்கிட்ட வாங்கிட்டு மோசடி செஞ்சுட்டாரு, கொலை மிரட்டல் விடுத்தார். அதனால் வந்து அவர் புகாரின் பேரில் அங்கேருந்து உடனடியாக 4 ஜீப்பில் இங்கே வந்து அவரை வந்து கைது செஞ்சுட்டு போயிருக்காங்க அப்படின்றது. சாதாரணமாக பார்த்தால் இது போன்ற விவகாரங்களில் வந்து எப்படி கையாளுவார்கள் அப்படின்றதுக்கு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலும் இருக்குது. பொதுவான ஒரு இதுவும் சொல்கிறேன், போலீஸுடைய நடைமுறை. உங்கள் ஒரு பைக் காணா போச்சோ, இல்லாட்டி ஒருத்தன் வந்து உங்கள்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா ஏமாற்றிட்டான்னு போய் புகார் கொடுத்தீங்கன்னா அதுக்கு சிஎஸ்ஆர் கூட கொடுக்க மாட்டாங்க. ஆமாம். அப்படியா, அவர் இல்லை இவர் இல்லை அப்பவான்னு அவர் புகாரை வாங்கி வச்சுட்டு அனுப்பிச்சி விடுவாங்க. அனுப்பிச்சி விட்டு நீங்கள் சிஎஸ்ஆர் வாங்குறதுக்கே நிறையா நடக்கணும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நம்முடைய ஆஃபீஸில் வந்து இந்த ஃபுட்டேஜ் திருடினதுக்கு நாங்கள் தான் திருடணும், உங்கள் ஆஃபீஸில் எங்களுக்கு ஆள் இருக்காங்க திருடணும்னு ஒருத்தன் வந்து பதிவு பண்ணி போட்டதுக்கு, இதுக்கு ஆக்சுவலாக அது வந்து ரா ஃபுட்டேஜ், ஒரு தனியார் நிறுவனத்துலேருந்து ரா ஃபுட்டேஜ் திருடுறதுன்றது, அது ஆள் யார், அவருக்கு யார் துணை போனால், எல்லா விஷயங்களுமே இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தெஃப்ட் கீழே வரும். அறிவுசார் சொத்துடைமை திருட்டு மிகப்பெரிய ஒரு குற்றமாக பார்க்கப்படுகிற விஷயம். நம்ம பப்ளிஷ் பண்ண விஷயத்தை எடுத்தால் அது வேறு விஷயம், காப்பிரைட்ஸோடு போயிடும். ஆனால் இது வந்து ரா ஃபுட்டேஜே திருடுறாங்க அப்படின்னா அது பெரிய அளவில் இது. அதற்கு நம்ம தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்தோம், இங்கே லோக்கல் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தோம். சிஎஸ்ஆர் கொடுக்கறதுக்கே 10 நாள் ஆச்சு. பெரிய அளவில் பிரச்சனைலாம் பண்ண அப்புறம் தான் கொடுத்தாங்க சிஎஸ்ஆர். அதாவது முதல் தகவல் அறிக்கை இல்லை, நீங்கள் கொடுத்தீங்க நாங்கள் வாங்கியிருக்கோன்னு ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டு. இது இல்லாமல் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்த புகாரில் தேர்தல் ஆணையம் வந்து டிஜிபிக்கு இந்த வழக்கில் வந்து பூர்வாங்க இது இருக்குது, விசாரணை நடத்தி வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லியும் இது வரைக்கும் ஒரு பிட்டு கூட நகரல. இவ்வளோதான் கடமை உணர்ச்சி. இதுதான் வழக்கமான இது. இந்த மாதிரி அதன் பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விவகாரத்தில் போலீஸ் சொன்ன கூற்றுப்படி வைத்து கொண்டால் 1 லட்ச ரூபா வாங்கிட்டு ஏமாற்றிட்டாருன்னா அதிகபட்சமாக சாதாரணமாக அவர் அந்த பாக்யராஜ்ன்ற ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க கூட, சத்யராஜ்ன்றவர் என்னையா என்ன இது 1 லட்ச ரூபா எப்போ கொடுத்தா என்ன கொடுத்தா அப்படி சரியா ரைட்டு, யார் கார்த்திக் கோவிந்தராஜனான்னு அங்கேருந்து ஃபோன் பண்ணி, நானப்பா கார்த்திக் கோவிந்தராஜனா பணம் வாங்கியிருக்கேன்னு உன் மேலே புகார் வந்திருக்கு. இவர் நான் அந்த மாதிரி இல்லை சார், இருக்குதோ இல்லையோ நேராக வந்து ஐஓ யார் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோ அவரை வந்து இந்த டேட்டில் பாரு அப்படின்வாங்க. இவர் நேராக போய் இவர் வாங்கியிருந்தார், இல்லை அது பொய் புகார், இல்லை வாங்கியிருக்கேன் சார் என்னால் இப்போ கொடுக்க முடியல, ஒரு 2 மாதம் ஆகும், இல்லை 1 மாதத்தில் கொடுக்குறேன் சார் அப்படின்னா என்னப்பா சொல்கிறேன் அப்படின்ட்டு எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இது வழக்கமாக கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைலாம் நடக்கிறது. இதை வந்து ஒரு மோசடி கேஸுன்ற மாதிரி ஆக்கணும்னா அது மிகப்பெரிய அளவில் இவங்க சம்மன் கொடுத்து மற்ற இது கொடுத்து அவர் ஒத்து வராமல் போய் அவர் ஏமாற்றி தலைமறைவு மற்ற விஷயம்னா 420 கேஸு, அதுக்கப்புறம் மட்டும்தான் எஃப்ஐஆர்லாம் போடப்படும். இன்னொன்று 7 வருடங்களுக்கு குறைவான வழக்குகளில் கைது நடவடிக்கைன்றது கூட இருக்காது. இவங்க வந்து குறைந்தபட்சம் விசாரிக்க கூட இல்லை அப்படின்றது. அப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய செட்டப் அப்படின்னு தெரியுது. இந்த பாக்யராஜ்ன்றவர் அந்த எஃப்ஐஆரில் என்ன போட்டிருக்குன்னா
நேற்று சொன்னது வந்து இவர் மூலிமா ஜிபே மூலிமா அனுப்பிச்சேன் அப்படி இப்படின்லாம் வெளியில் கொடுத்து நம்ம தேடிட்டு இருக்கிறோம் எங்கே இருக்காருன்னு. ஆனால் இவங்க ஆதரவு ஊடகங்களில் டேய் மோசடி வழக்கில் கைது பண்ணியிருக்காங்கடா இப்படிறான்னு போட்டு பரப்பிட்டு இருக்கிறாங்க. 2-3 ஊடகங்கள் க்ளீனாக தெரியும் இவங்க எல்லாம் அரசுக்கு ஜால்ரா அடிக்கிறவங்க, அரசுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள பாய்ஞ்சி பரான்றவங்க. அவங்களுக்கு மட்டும் தகவல் போகுது. அவங்களாம் பெரிய இது இல்லை. சோர்ஸுன்னு பார்த்தா நம்ம வச்சுருக்குதுல இவங்களாம் எப்போ வந்தாங்கன்னு கூட தெரியாது ஃபீல்டுக்கு. இவங்களாம் எந்த இதில் பத்திரிக்கையாளர்லாம் கிடையாது. இந்த சமூக ஊடகங்கள் வந்தால் பிறகு கேமரா முன்னாடி உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிற பார்ட்டிங்க. இவங்களுக்கு வந்து இந்த தகவல் தெரியுதுன்னா அப்போ அரசு வந்து எந்த அளவுக்கு இவங்களோட லிங்க்கில் கொடுக்குறாங்கன்னு ஒரு பார்ட்டு. இன்னொன்று, இந்த வழக்கில் நேற்று வந்து அவரை கூட்டிகிட்டு போய் இந்த அளவுக்கு வீட்டுக்கு தகவல் தராமல், நண்பர்களுக்கு யாருக்குமே சொல்லாமல், இத்தனைக்கும் அவங்க அண்ணன் வழக்கறிஞர், இவர் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க, இவர் வந்து ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு, படிச்சுக்கிட்டு இருக்கிறவர். குறைந்தபட்சம் அந்த ஆய்வாளரோ இல்லை உதவி ஆணையரோ இவங்க என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி விவகாரம் அவங்களுக்கு போகாமல் நீங்கள் அங்கேருந்து 4 ஜீப் இங்கே எடுத்துகிட்டு வருவீங்களா? 1 லட்ச ரூபாவுக்காக 4 ஜீப் 20 போலீஸ்னா என்னங்க செலவு? அவ்வளோ கடமை உணர்வா? அவ்வளோ கடமை உணர்வோட நடக்கிறீங்க. இங்கே லோக்கலில் இங்கே பக்கத்தில் இங்கே டி நகரில் இருந்துட்டு சார் மண்ணடியில் இருக்காங்கன்னா கூட இவங்க அந்த அளவுக்கு மெனக்கிட மாட்டாங்க. ஒரு ஆண்டு வண்டி அனுப்பிலாம் இது பண்ணுவோம். அதுவும் தேர்தல் பீரியடுங்க, அப்புறம் முடிச்சுட்டோம் பார்த்துக்கலாம்பான்னு. எவ்வளோ கடமை உணர்ச்சியாக 2-3 ஜீப் எடுத்துக்கிட்டு வந்து 5 நைட் நள்ளிரவுலாம் பிரயாணம் பண்ணி 5 மணிக்கு வந்து ஃபோட்டோவெல்லாம் காமிச்சு இது பண்ணி கைது பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க. இன்னொரு தகவல், எங்களுக்கு இது தேவையில்லாத வேலைங்கன்னு அவங்க புலம்புனதாகவும் தகவல். இப்போது அந்த எஃப்ஐஆர் விஷயத்தில் வந்து 3 செக்ஷன் போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆரில் என்ன போட்டிருக்குன்னா, பாக்யராஜ் சத்யராஜ் என்பவர் இவரோட 6 மாத காலம் மேலே பழகி வந்ததாகவும், இவர் வந்து கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன், இவன் ஒரு ஸ்டூடெண்ட்டு, இவங்க எங்கே போய் வேலை வாங்கி தர முடியும், வேலை வாங்கி தரேன்னு சொன்னதாகவும், 3 லட்ச ரூபா ஆகும், அதனால் வந்து 1 லட்ச ரூபா கொடுக்கணுன்னா 1 லட்ச ரூபா இவர் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாராம். இவரே ஒரு தனியார் வங்கியில் இருக்கார், வசூல் ஏஜென்ட்டாக எதுவும் இருக்கார். உடனே பணத்தை ரெடி பண்ண அனுப்புவாங்கன்னா, இல்லை நான் நேரில் வந்து வாங்கிக்கிறேன்னு புதுக்கோட்டையில் வந்து நேரில் வாங்கின மாதிரியும், அதுக்கு என்ன சாட்சி என்ன இதெல்லாம் அது ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறம் இவர் ஃபோன் எடுக்கிறதுல இது பண்ணுறதில்ல. திடீர்னு பார்த்தா முந்தா நாள் ஒருத்தர் வந்து நீ தானே சத்யராஜ், ஆமாம் அந்த ஃபோனுன்னு பேசி கொடுத்த மாதிரியும், என்ன கதை, நல்ல கதை இருக்குல்ல. நல்லா அந்த இதில் வந்து உடனே ஒரு ஃபோன் பண்ணி என் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறேன், ஃபோனே எடுக்க மாட்டேங்கன்னா அப்போ வேறு ஒருத்தர் கொடுப்பாரு, ஃபோனே எடுக்க மாட்டேன்னு கேட்டோன்னா உன்னை கொன்றுவேன், உன் பணம் வந்து போயிடுச்சு, இனிமேல் அதை பற்றி பேசுனா கொன்றுவேன், ரவுடிகளை வச்சு உன்னை தீர்த்து கட்டுருவேன், அப்படி தொலைச்சிடுவேன் சொன்னார்னு. சரி, இந்த மாதிரி ஃபோனில் அவர் கொன்றுவேன் தொலைச்சிடுவேன் இந்த மாதிரி சொன்னார்னா அதுக்கு செக்ஷன் வந்து 506(1). இது ஏன் இந்த மாதிரினா 420 மட்டும் போட்டால் கார்த்திகை அரெஸ்ட் பண்ணாலும் அது நிற்காதுன்னு கொலை மிரட்டல்னு போட்டால் இதாகும். சரி போடுறீங்க, உங்களுடைய கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லையா, 506(2) போட்டிருக்காங்க. அது வந்து ஆயுதத்தை வைத்து கொலை மிரட்டல் பண்ணுறீங்க. ஆயுதத்தை வைத்து சென்னையிலிருந்து புதுக்கோட்டையில் ஃபோனில் பேசுனவர் கொலை மிரட்டல் பண்ணாங்க. இது எங்கே நிற்க போகுதுன்னு தெரியல. 3வது 294B, இது வழக்கமாக போடுறது எஃப்ஐஆரில். நாங்களே கூட அரட்டையில் பல தடவை கிண்டல் பண்ணியிருப்போம். ஒன்றை இது பண்ண மாட்டேனான்னு கேட்டால் 10 வார்த்தை இருக்கும், அதுக்குன்னே தனியாக அந்த வார்த்தையெல்லாம் போட்டு விடுவாங்க. 294B இதெல்லாம் வச்சு நேற்று ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இப்போ ஜாமீனுக்காக அங்கே வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. வழக்கை தாமதப்படுத்தி ஜாமீன் அந்த வழக்குக்கே வராமல் தாமதப்படுத்தி மேலும் ஒரு நாள் இது பண்ணி மண்டே கொண்டு வர மாதிரி போலீஸார் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. மண்டே நம்ம ஹைகோர்ட்டில் இந்த வழக்கு சம்மந்தமாக வழக்கை குவாஷ் பண்ணுறதுக்கும், இந்த கைதே வந்து எப்படி இவங்க இதில் சட்ட மீறல் பண்ணியிருக்காங்கன்றத பண்ணுறதுக்கும் கொண்டு போயிருக்கோம். இதில் என்ன விவகாரம் அப்படின்னு பார்த்தா, பொதுவாக இவங்க அரசுலேருந்து நான் உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரு கிரைம் செய்தியாளராக பணிபுரிந்த போது சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் இந்த மத்திய குற்றப்பிரிவு இருக்கும். அங்கே பெரும்பாலும் இந்த மாதிரி பண மோசடி வழக்குகள், வங்கி மோசடி எல்லாமே வரும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வாசலில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. என்னென்னு கேட்டால், சார் 15 லட்ச ரூபா கொடுத்துட்டேன், 20 லட்ச ரூபா கொடுத்தேன், கோடிகள்லாம் கொடுத்துருப்பாங்க. எங்கெங்க அக்யூஸ்னா உள்ளே உட்காந்துருக்காரு சார், அவர் நல்லா மரியாதையாக நடத்தப்படுவார். பல நாள் இவங்க அலைஞ்சிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் அலைஞ்சி இது பண்ணி ஒரு கட்டத்தில் ஏதாவது பணம் செட்டில்மெண்ட் வரீங்களா, செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு வழக்கு முடிச்சு வைக்கப்பட்டதெல்லாம் பார்த்துருக்கோம். இது வந்து அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுன்னுவாங்க. இது வழக்கமான நடைமுறை. ஏன் செந்தில் பாலாஜி ஜாப் ராக்கெட் கேஸில் மாட்டினப்போ அவர் வந்து ஒரு சிசிபி அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சு வழக்கு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும் போதே அவர் ஒரு அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுறாரு. நான் இவங்க பாதிக்கப்பட்டவங்கலாம் பணம் கொடுத்துட்டேன், வழக்கை நீங்கள் முடிச்சு வைக்கணும்னா முடிச்சு வைக்குது உயர்நீதிமன்றம். அதுக்கப்புறம் தான் அந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றம் போகும்பொழுது இது வந்து வேலை வாங்கி தரது நீங்கள் அரசு ஊழியர், அதான் அமைச்சர், அவங்களும் உங்கள் உதவியாளர்களும் அரசு ஊழியர்கள், இந்த மாதிரி விஷயங்களில் ஜாப் ராக்கெட் விஷயத்தில் வந்து
அமக்கபிள் செட்டில்மெண்ட் கிடையாது, நீதிமன்றத்துக்கு வெளியே செட்டில்மெண்ட்டுன்றது கிடையாது. அது சாதாரண நிதி மோசடி, பண மோசடி, ஏதாவது வாங்கிட்டு ஏமாத்தினா உண்டு. இதில் கிடையாது. இதில் 13B பிசி ஆக்ட் கீழே வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லி அது அப்புறம் தான் கேஸ் மறுபடியும் உயிர்ப்பித்தது. அப்புறம் கதையெல்லாம் தெரியும். இது எவ்வளோ பெரிய முன்னுதாரணம். சமீபத்தில் ஒரு 50 கோடி ரூபா கமிஷன் ஆஃபீஸில் 2 நிறுவனத்துடைய பிரச்சனையில் வந்துச்சுல்ல, அதில் 36 மணி நேரம் கமிஷன் ஆஃபீஸ்லேயே வச்சுருந்தாங்கன்னு அவருடைய தரப்பு வழக்கறிஞரை நீதிமன்றத்தை தெரிவித்து சிபிசிஐடிக்கெலாம் உத்தரவிட்டாங்க. சிபிசிஐடி வழக்கு பதிவு விசாரணை பண்ணிச்சு. அந்த பேஸில் இடி உள்ளே வந்து விசாரணை நடத்தினாங்க. ஆனால் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட 2 பேரும் நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டு, நாங்கள் வந்து அந்த பண விவகாரத்தை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு நீதிமன்றத்தில் சொன்னோன்னே அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் இதில் தான் போச்சு. ஏன்னா நீங்கள் பண விஷயம் பேசிக்கிட்டீங்க, முடிச்சிட்டிங்க, ரைட், ஓகே, முடிச்சு வைக்கப்பட்டது. அது முடித்து வைக்கப்பட்டதுனால இடியுடைய அந்த ப்ரிடிகேட்டட் அஃபென்ஸ் இல்லாதனால இடியும் அந்த வழக்கில் வர முடியாதுன்ற மாதிரி போச்சு. அதை எதிர்த்து இடி போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் தெரியுதா? அது 50 கோடி. அதுவே ஐயா நாங்கள் வெளியே முடிச்சுக்கிட்டோம் ஐயா, முதல்ல 10 கோடின்றதுனால பிரச்சனைலாம் வந்துச்சு, நான் அப்புறம் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டேன், அதனால் முடிச்சு வச்சுக்கலாம் ஐயா அப்படின்னா ஓகே, உங்களுக்குள்ள ஓகே தானே? ஆமாம், இதுக்கு என்ன வழக்கு போட்டுன்னா இருக்குது இதில், ரைட்டுன்னு. 1 லட்ச ரூபா நீங்கள் வந்து 2, 3, 4 ஜீப்பை தூக்கிக்கிட்டு அங்கேருந்து டீசலை போட்டுக்கிட்டு நள்ளிரவில் கிளம்பி காலையில் வந்து இங்கே ஏதாவது லாட்ஜ் கீஜ் எடுத்துருப்பீங்க, தங்கி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு விடிய காலையில் எல்லார்ட்டையும் காமிச்சு 10 மணிக்கு இங்கேருந்து மறுபடியும் தூக்கிட்டு மறுபடியும் இங்கேருந்து டீசலை போட்டுக்கிட்டு அறந்தாங்கி கொண்டு போயிருக்கீங்கன்னா உங்கள் கடமை உணர்ச்சி என்ன சொல்கிறது, பாராட்டதான் செய்யும். 2வது அந்த 506(2) எங்கேருந்து வந்தது? சாதாரண ஒரு சின்ன வக்கீல், கிரிமினல் லாயர், சாதாரண லாயர் வந்து பார்த்தா கூட சிரிப்பாங்க, என்ன இது எப்படி 506(2)ன்னு. அப்போ இவங்க என்ன, நான் நினைக்கிறேன் அந்த இதில் இருக்கிறவரை மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு, எங்களையா மாட்டி விட்ற செக்ஷனை மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி போட்ட மாதிரி இருக்குது. இது வந்து எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? உச்சநீதிமன்றம் இதே கார்த்திக் கோவிந்தராஜ் இதே இடத்துல உட்காந்து பேசியிருக்காரு. ஒரு வழக்கில் கைது செய்யப்படும்னா 7 வருட தண்டனை கிடைக்கிற வழக்கு கீழே இருக்கிறவங்கள கைது நடவடிக்கை கூடாது, அவங்களுக்கு சம்மன் கொடுத்து கூப்பிட்டு விசாரிக்கணும், இதுதான் நடைமுறை. ஆனால் இப்போ பார்த்தா பத்ரி சேஷாத்ரின்னு ஒருத்தர், அவர் பேசுறது உச்சநீதிமன்ற விவகாரத்தில், மணிப்பூர் விவகாரத்தில், நீ உச்சநீதிமன்ற நீதிபதி இதை நியாயப்படி பார்த்தா அவங்க தான் அந்த வழக்கை எடுக்காமல் போகலாம். ஏன்னா உச்சநீதிமன்றமே பேசுகிற எல்லாத்துக்குமே நடவடிக்கை எடுக்கணும்னா எவ்வளோ பேரை நீங்கள் உள்ள வைப்பீங்க, சிறையை பத்தாதுன்னு அந்த சாட்டை துறைமுருகன் வழக்கில் சொன்னாங்க. ஆனால் இவங்க முந்திக்கிட்டு ஒரு 50 போலீஸ் குன்னம்லேருந்து வந்து அவ்வளோ செலவு, மக்கள் வரி பண்ணாங்க, வந்து அவ்வளோ செலவு பண்ணி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. ஒரு நாள்லேயே வழக்கை குவாஷ் பண்ணி ஜட்ஜி அனுப்பிச்சி விட்டார். இதில் என்ன இருக்குன்னு நீங்கள் வழக்கு பண்ணியிருக்கீங்க? கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்குது. இப்போ நாளைக்கு வந்து மண்டே வந்து இப்போ ஹைகோர்ட்டில் போய் இந்த கேஸ் போச்சுன்னா குவாஷ் ஆக தான் போகுது. ஆமாங்க, ஒரு அதாவது சட்டக்கல்லூரி மாணவர், முதல்ல போலீஸ் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, போலீஸ் பணின்றது, காவல் பணி என்பது சமுதாய பணி. காவலர்கள் வந்து எல்லா விஷயத்தையும் நேரடியாக சட்டத்தை நிலைநாட்டுற மாதிரி அணுக மாட்டாங்க. கூடிய வரைக்கும் அதில் வந்து இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணுன்றது தான் காவலருடைய முதல் பணியாக இருக்கும். ஆனால் இதில் பார்த்தா ஒவ்வொரு விஷயமும் இவங்க அப்பட்டமாக மீறி இருக்காங்கன்றது க்ளீனாக தெரியுது. 1 லட்ச ரூபா கொடுத்தாரு அப்படின்றதுக்கு என்ன ஆதாரன்றது இவங்க கோர்ட்டில் நிரூபிக்க வேண்டியிருக்கும். இன்னொன்று, இவங்க ஃபோன் பண்ணி இவர் பேசினாரு அங்கே திட்டினாருன்ற ஒரே இவருடைய வாக்குமூலத்தை வச்சுக்கிட்டு 506(2) போடுறீங்கன்னா எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? இப்போ நான் கூட நாளைக்கு என்ன கூட யாராவது சொல்லலாம், கண்டிப்பாக சார் நான் ஃபோனில் பேசினேன் சார், அவர் வந்து அதுவும் வாட்ஸ்அப் காலில் பேசினாங்களாம், நாளைக்கு கோர்ட்டில் போய் நின்னா என்ன ஏதுன்னு கேட்டால் அது அடிப்படும். யார் அந்த நண்பர்னா அவர் யார் கேட்டால் அதுவும் இருக்காது. இந்த மாதிரி இது எல்லாமே என்னென்னா டீஃபேம் பண்ணுறதுக்கான வேலை. சவுக்கு மீடியா ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, தோல் உரிக்கிறாங்க. அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தர் பாரு உங்கள் இதிலே 1 லட்ச ரூபா மோசடி பண்ணாங்க அப்படின்னு டீஃபேம் பண்ணுறது. இன்னொன்று, சட்ட விவகாரங்களில் பல இதில் வந்து இவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. கார்த்தி ஒரு சிறந்த ஒரு சட்டக்கல்லூரி மாணவர், தன்னுடைய படிப்பில் ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கிறவர். சமீபத்தில் நடந்த ஒரு போட்டியில் கூட அவர் வந்து ஜெயிச்சு வழக்காடுற விசாரணை, அந்த மோக் இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க, அந்த இதில் வந்து அவர் சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பல வகைகளில் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு தீர்ப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு விவகாரம் இருக்கட்டும், இந்த விஷயத்தை எடுங்க, ஜட்ஜ்மெண்ட் காப்பி வேணும். அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் காப்பியை படித்து அதை தமிழில் சொல்கிறது ஒரு வகை, படித்து புரிஞ்சுக்கிறது. அதை பொதுமக்களுக்கு ஏற்றாற் போல் சொல்வது ஒரு வகை. இன்னொன்று, ஒரு சின்ன வரியை கூட நீங்கள் மாற்றி சொன்னீங்கன்னா கோர்ட் அவமதிப்பு நேரிடும். இன்னொன்று, அந்த வழக்குடைய சாராம்சமே அடிப்படும். அப்போ இது எல்லாத்தையுமே ரொம்ப கரெக்டாக பண்ணக்கூடிய நபர். நானே உட்காந்து பல இது பேட்டி எடுத்திருக்கோம், பல பேட்டிகள் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு பேசியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு மாணவரை வந்து கைது பண்ணுறதுன்றது வந்து நீங்கள் இந்த விவகாரத்தில்
சாதாரணமாக ஒரு ஒரு எஸ்ஐ ஒரு லோக்கலில் இருக்கிற ஒரு ஸ்டேஷனில் இருக்கிற எஸ்ஐ கேட்டால் கூட சொல்லுவாங்க, இது என்னங்க இது நான் காவல்துறை நண்பர்களை கேட்குறப்போ என்னங்க இது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, இதுக்கெல்லாம் 41 கொடுத்து கூப்பிட்டு என்னப்பா ஆச்சு, இல்லை ஃபோன்லேயே வர சொல்லி இந்த மாதிரி வா, இந்த மாதிரி அவர் ஏமாத்திட்டேன்னு சொல்கிறியாமன்னா, இல்லை சார் இந்த மாதிரி நடந்தது, இப்போ என்ன உண்மைனா பணத்தை திருப்பி கொடு, என்ன சொல்கிற அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட போவாங்க. அதெல்லாம் மீறி போனால் தான் அடுத்து சட்ட நடவடிக்கைகள்ன்றது. அதுலேயும் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு படிச்சுட்டு இருக்கிறான்னா முதல்ல அதெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ நீ அவங்க கூட எச்சரிக்கையாகவும் சொல்லுவாங்க, பணம் வாங்கியிருக்க ஏமாத்திருக்கேன்னா நீ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டாக இருக்க உன் வாழ்க்கை இதாகிடும், ஒழுங்காக அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டுப்பார் அப்படின்ற மாதிரி தான் போகும். நீங்கள் ஆயிரக்கணக்கான பேரை ஏமாத்தினவருக்கு இன்றைக்கி சட்டவிரோத கைது, ஐயோகோ இது நான் வந்தால் விடமாட்டேன் சிறையில் தள்ளுவேன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் கைது பண்ணோன்னே அமைச்சர்லேருந்து முதலமைச்சர் வரைக்கும் போய் பார்த்துட்டு அவரை பாதுகாப்பு கொடுத்து இலாகா இல்லாத அமைச்சராக வச்சு இது ஒரு பார்ட்டு, இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இங்கே இந்த மாதிரி விவகாரத்தில் இவ்வளோ சட்ட நடைமுறை, அது சரி ரைட் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, ரிமாண்ட் பண்ணிங்க, ஜாமீன் எடுக்கிறது கூட இன்றைக்கி அதுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற வேலையெல்லாம் லேட் பண்ணுறது, வராமல் இருக்கிறது வேலையெல்லாம் கூட நடக்குது. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் ஏன் நடக்குதுன்னா சவுக்கு மீடியாவை மிரட்டலாம். இங்கே ஊழியர்களை ஏற்கனவே சிஇஓ சங்கர் பல்வேறு எச்சரிக்கைகளை சொன்னார். காவல்துறையிலையும் இந்த காவல்துறை நண்பர்கள் பல்வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, ஊழியர்களை வேறு வேறு வகைகளில் ஏதோ ஒரு வகையில் வழக்கில் சிக்க வச்சு கைது பண்ணுற வேலைகள் நடக்கும், ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொன்னாரா இல்லையா? ஆமாம். அதனால் எங்கேயாவது போனீங்கன்னா வேணுங்கன்னே மோதி வம்பு இழுக்கிறது, அதை ஒரு வம்பு சண்டையாக மாற்றி அரெஸ்ட் பண்ணுறது, இல்லை மது அருந்துறவங்க யாராவது அந்த பழக்கம் இருந்தால் பாரில் கீரில் போனீங்கன்னா அங்கே தேவையற்ற இதாகி அதை ஒரு வழக்காக்குறது, இல்லை ஹனி ட்ராப்பு பெண்கள் மூலியமாக ஏதாவது வச்சு பண்ண பார்க்கிறது, அல்லது மணி ட்ராப்பு பணம் கொடுத்ததான்னு ஏதோ ஒரு வகையில் சிக்க வைக்க பார்ப்பாங்க. கரெக்டாக இருங்கன்னு. நம்ம ஊழியர்கள் அந்த அளவுக்குலாம் எந்த இதுவும் கிடையாது, அவங்க வாட்டில் வருவாங்க, வேலையை பார்ப்பாங்க, நம்ம அலுவலகமும் இது. இதில் இன்னொரு விஷயம் என்ன, நீங்கள் போதை மருந்துக்கு எதிராக தொடர்ச்சியாக மற்ற யாரும் பேசாதப்போ நம்ம பேசுகிறோன்னொன்னே அவங்களுக்கு வேண்டிய ஆளுங்களை வச்சு வீடியோ எடுத்தோன்னு பாட்டு ஒரு சின்ன ஃபுட்டேஜ் வச்சுக்கிட்டு அப்படியே மெத்தா ஆஃபீஸில் மெத்துன்ற வார்த்தையை கற்றுக் கொடுத்ததை நாங்கள் தான். மெத்த மட்டைன்னு சொல்லி அந்த சூடோயோபிட்டுன்னா என்ன, மெத்த மட்டைன்னா என்னன்னு சொன்னது நாங்கள். அதுக்கான வழக்கு என்ன தண்டனை என்ன இதுன்றதை சொன்னோம். மெத்த மட்டைன் இங்கே ஆஃபீஸ் ஃபுல்லாகவே புகை மண்டலமாக இருக்கும். எப்படின்னா எத்தனை பேர் ஒரு நாளைக்கு பொதுமக்கள் வர்றாங்க. சரி இவ்வளோ சொல்கிற, ஏன் போலீஸ் வரல? ஒரு மாதம் ஆச்சு அந்த வீடியோ வெளியாகி, இன்னைக்கு வரைக்கும் ஒரு போலீஸ் ஒரு விசாரணைக்கோ, சவுக்கு மீடியாவில் போதை மருந்து புழக்கம் அதிகமாக இருக்கும், ஏன் ரோட்டில் புலம்புறதுலாம் போலீஸ் வர முடியுமா? நான் கூட ஒரு வீடியோ போடுவேன், இங்கே ஒரு குறிப்பிட்ட ஆஃபீஸில் இது இருக்குன்னு, அதுக்கெல்லாம் போலீஸ் வர முடியுமா? அதெல்லாம் இல்லை. இது டிஃபேம் பண்ணுறது. டிஃபேம் நீங்கள் ஆஃபீஸே போதை, எல்லாரும் போதை என்ன சொல்ல முடியல. ஏன்னா எனக்கு எந்த பழக்கமும் இல்லைன்னு பத்திரிகையாளர் வட்டாரத்துலேயே தெரியும், எந்த சர்ச்சையிலும் சிக்காத ஆளும் தெரியும். ஒன்லி ஜர்னலிசம்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நான் மட்டும் இல்லை பலருக்கும் நான் சுட்டி காமிச்சிருக்கேன்றது தெரியும். அதனால் என்னை விட்டுட்டு மற்றவங்க எல்லாரையுமே இந்த போதை அது இதுன்னு பெருசாக சொன்னாங்க. இந்த மாதிரி டிஃபேம் பண்ணுறது பொதுமக்களுக்கு, ரசிகர்களுக்கு, வாசகர்களுக்கு எல்லாருக்குமே இது டிஃபேம் பண்ணுறதுக்கு இது ஏமாத்து அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சம்மந்தப்பட்ட நபரை ஒரு அசைன்மெண்ட் முடிஞ்சோடனே அவர் போயிட்டார். இப்போ எல்லோரும் கேட்குறாங்க எங்கே அவருன்றாங்க. ஏங்க அவங்க அசைன்மெண்ட்டு கொடுத்தாங்க, டிஃபேம் பண்ணோம், அந்த விஷயத்தை பண்ணணும், முடிஞ்சிச்சு போயிடுச்சு. அடுத்து ஒரு 3 மாதம் பொறுத்து வேறு ஏதாவது ஒன்று தூக்கிட்டு வருவார், பார்க்கலாம். இப்போ கார்த்திக் கோவிந்தராஜ் விஷயத்தை தூக்கிட்டு வருவார், எனக்கு தெரியும் அவன் அப்படி நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் அப்படின்னு. இது எல்லாம் நடக்கும். இது எல்லாம் கடந்து செல்வது தான் பத்திரிகையாளர் பணி அப்படின்ற முறையில் இந்த மீடியா பணின்றது நிற்காது. நீங்கள் இது எந்த பிரச்சனையும் சட்டபூர்வமாக சந்திப்போம். அதற்கு நண்பர்கள், சட்ட நிபுணர்கள், வழக்கறிஞர்கள் பலரும் உதவிக்கு இன்றைக்கி எவ்வளோ ஃபோனு, நாங்கள் உதவி பண்ணுறோம், என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு. அதனால் இது எல்லாத்தையும் சட்டப்படி சந்திப்போம். இந்த மிரட்டல்களெல்லாம் அஞ்ச மாட்டோம். இது தொடர்ந்து நம்முடைய பணி என்பது, மக்களுக்கான பணி என்பது நடக்கத்தான் செய்யும். என்ன முறைகேடு வந்தாலும் அது கரெக்டாக இருக்குது அப்படின்றத மட்டும்தான் வெரிஃபை பண்ணுவோம். கரெக்டாக இருந்தால் அதை வெளிப்படுத்துறதுல தயக்கமே இல்லை அப்படின்னு. சூப்பர் சார், இவ்வளோ சொல்கிறீங்க. இன்றைக்கி ஒரு சட்டக்கல்லூரி மாணவர், ஃபஸ்ட்டு ஒரு மாணவருக்கு ஏன் இவ்வளோ இறங்கி போய் பண்ணுறாங்களே? இப்போ சாமானிய மக்களை அவங்களை டார்கெட் பண்ணுறதுக்கு இப்போ இன்றைக்கி இந்த அரசில் எவ்வளோ சார்? அவங்களாம் சேஃபாக இருக்காங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் ஓடிட்டுருக்குது. என்னென்னா ஒருத்தர் உக்காந்துருக்காரு, அப்பா பையன் எதுவும் பாக்ஸிங் பஞ்சிங் பேக்கில் பண்ணுற மாதிரி பண்ணுறான். அந்த அடி, அந்த சொத்து வீடியோவே நம்மளால் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவே யாரை ஓடி அப்படியே முகத்தில் அடித்த அடியில் மூஞ்சி கிழிஞ்சி ரத்தம் ஆறாக ஓடுது சட்டையெல்லாம்.
அவங்க அம்மா துடைக்கிறாங்க, காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறப்போ மறுபடியும் ஓடி வந்து ஒரு சைடு கிக்கு விட்றான். அவர் பெத்த அப்பா மகன் அந்த அளவுக்கு வெறி இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. அந்த காரில் ஏற்றும் போது தான் வந்து அடிக்க வரான். அதுக்கப்புறம் காப்பாற்றி கொண்டு போகிறாங்க. அப்புறம் அவர் இறந்து போகிறாரு. அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, அவர் வீட்டிலே ரூமில் தாள் போட்டுக்கிட்டு இருந்துட்டாரு, அப்படியே செத்து போயிட்டார். மகனுக்கு அங்கேயே சப்போர்ட். ஹாஸ்பிட்டலுக்கு அடிபட்டு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலே முதல்ல ஏஆர் போட்டுருவாங்க. எதுக்கு எப்படி அடிபட்டுச்சு? ஆமாம், லோக்கல் போலீஸ்ட்டு. ப்ரைவேட்டாக இருந்தாலும் அதெல்லாம் பண்ணலன்னா அந்த டாக்டரும் சிக்குவாங்க. ஆமாம். 2வது கொலையை அவங்க அம்மாவே சேர்ந்து இல்லை இது ஒன்றும் இல்லைன்னு மறைக்கிறாங்க. என்ன நிர்பந்தமோ தெரியாது. ஓகேங்க, எஸ்ஐ இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு, இந்த அறந்தாங்கிலேருந்து எஸ்ஐ அமைச்சிருக்கலாம், நுணுக்கமாக பண்ணியிருப்பாப்புல. இவங்க விட்டுட்டாங்க. அவர் எனக்கு என்னென்னு அந்த எஸ்ஐ விட்டார். இப்போ அந்த பிரச்சனை பெருசாக வெடிச்சு வீடியோலாம் வந்தால் பிறகு இப்போ அந்த பையன் மேலே வழக்கு, அவங்க அம்மா மேலே வழக்கு போடுவோன்ருக்காங்க. அந்த எஸ்ஐ ஆயுதப்படைக்கு மாற்றம், இதெல்லாம் மாவட்ட எஸ்பி ஷியாமலா பண்ணியிருக்காங்க. இப்போ இவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை எங்கே போச்சு? இதுதான் சட்டம் ஒழுங்கு. நேற்று பார்த்தீங்கன்னா 4 பசங்க ரோட்டில் இருந்து போகிற வரவங்கலாம் அடிச்சிருக்காங்க. இங்கே பக்கத்தில் வேசர்பாடியில் தட்டி கேட்ட ஒரு அம்மா மேலே கத்தி கொடுத்து அவங்க வீட்டுக்காரரு பக்கத்து வீட்டுக்காரங்க அது என்ன பார்த்தா கஞ்சா போகுது. ரயிலில் ஒரு பையன் வர்றான், பேக் எடுத்துகிட்டு வரான், மடக்கி பிடிச்சி பார்த்தா ஃபுல்லாக மெத்தப்பட்டேன்னு 60,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இங்கே 3 லட்ச ரூபா விற்கிறாங்க. ஹைதராபாத்லேருந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல். சின்ன பையன், 17 வயசு பையன். அவனுக்கு தெரியுதுன்னா எந்த அளவுக்கு சமுதாயம் கெட்டு போயிருக்குது. இந்த இந்த அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது பாருங்கள். இது இல்லாமல் பல விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் டெய்லி பேப்பரில் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க, கொள்ளை இந்த மாதிரி விஷயங்கள், மதுவால் போதையாளுன்னு. ஆனால் எதை பற்றியும் இது இல்லை. இது மாதிரி யாராவது உண்மை பேசுனா அதோட தொடர்பு உள்ளவங்களை மிரட்டுறதுக்கு, நான் அங்கே இருந்து சட்டத்தை நிலநாட்டுறதுக்கு 4 ஜீப் எடுத்துக்கிட்டு அறந்தாங்கிலேருந்து 20 பேர் சட்டத்தை நிலநாட்டியிருக்காங்க. அதுவும் இந்த மாதிரினா ரொம்ப காமெடியாக இருக்குது. நான் இதை பார்க்குற வாசகர்கள் கேட்குறேன், ஒவ்வொருத்தருக்குமே அனுபவம் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஏதாவது ஒரு புகார்னு கொடுக்க போனேன்னா வழியிலேயே பாராக்கார் மடக்குவார். என்ன சார் பார்க்கணும், என்ன எங்கேருந்து வர, அவர் ஒரு தராசு வச்சுருப்பார், கொஞ்சம் நிமிந்து சார் மீடியா அந்த மாதிரி வேணும் அப்படிங்களா, யார் சார் பார்க்கணும் என்னன்றது கொஞ்சம் குறைஞ்சிரும். சார் இன்ஸ்பெக்டரை பார்க்கணும், வர சொல்லியிருந்தாரா சார், ஆமாங்க பார்க்கணும், சரி சரி உட்காருங்க சார். அவன் அப்படியே அந்த இதெல்லாம் புகார் கொடுத்தா நீங்கள் சாதாரண ஆளாக இருந்தால் ஒவ்வொருத்தரும் என்ன எழுது அப்புறமா கூப்பிட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு, சரி போய் பாருங்கள், பைக்கு காணாமல் போய் சொல்லி பாருங்களேன், போய் முதல்ல தேடுங்கன்னுவாங்க. நம்மள ஒரு 10 நாள் தேடிட்டு போய் சொல்லணும் அவங்கள்ட்ட. அது நம்ம ஒன்றும் பைக்கை கேட்கல, அதுக்கான ஒரு இன்சூரன்ஸுக்கு ஒரு என்ஓசி, ஆமாம் இவர் பைக் காணா போனது என்று இவர் புகார் அளித்தார். இன்னொன்று என்ன, பைக்கு காணா போன அன்றைக்கே நீங்கள் போய் புகார் கொடுத்தீங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லை நீங்கள் 3 நாள் பொறுத்து போகிறதுக்குள்ளே அவன் பைக்கை தேடிட்டு போய் 4 இடத்துல செயின் ஸ்நாச் பண்ணி அந்த நம்பர் மாட்டினா உங்களை தான் தூக்கி போகணும். நீ என்ன கேட்டாலும் நீ உன் பைக்கு தானே, நான் அன்றைக்கே வந்தேன் சார், அவங்க போயிட்டு 2 நாள் கழித்து தேட்டு வாங்கினாங்க, அதெல்லாம் இல்லை, நீ புகார் கொடுத்தியா, சட்டப்படி உன் பைக்கில் தான் பண்ணியிருக்காங்க, நீ சொல்லு பதில்ன்றாங்க. அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம மாட்டக்கூடாதுன்றது தான் போய் புகார் கொடுக்குறது. இன்சூரன்ஸுக்கு ஒரு என்ஓசி கொடுத்துட்டு அந்த பைக்கு நம்ம வச்சு ஓட்டின்னு தான் கம்முன்னு ஓடிட்டு இருக்கலாம். அதுக்கு நம்ம 50,000 வாங்கியிருப்போம், இப்போலாம் போய் அதுக்கு ஒரு 8,000 ரூபா கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு கூட கொஞ்சம் பணம் போட்டு பைக் வாங்குறது யோசிக்கணும். இவ்வளோதான். திருடி இருந்த போன பைக்கை கண்டுபிடிச்சா தரமாட்டாங்க. என்றைக்காவது ஒரு 15 வருஷம் கழிச்சு சார் உங்கள் பைக் கிடச்சிருக்குதுன்னு ஒரு தகவல் வரும். சார் நான் தான் இன்சூரன்ஸ் போட்டு வாங்கிட்டேன் சார். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நம்ம நண்பர் ஒருத்தர் தினகரனில் நான் ஒர்க் பண்ணப்போ பத்திரிகையாளர் வண்டியை மோகன் பத்திரிகையாளர் சங்க தலைவர் அவர் வண்டியை தூக்கி போயிட்டாங்க ஸ்ப்ளெண்டரை. அப்புறம் அவர் இன்சூரன்ஸ் இது பண்ணி கிளைம் பண்ணி வாங்கிட்டார். அதுக்கே அவர் இந்த மாதிரி இழுத்தடிச்சப்போ அப்புறம் நம்ம க்ரைம் ரிப்போர்ட்டர்னு பேசினோன்னா அதுக்கப்புறம் கொடுத்தாங்க. அவருக்கே அது நடந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து இன்னொரு பத்திரிகையாளர் அந்த வண்டியை ஒரு இடத்துல பார்த்து பிடிச்சிட்டு போலீஸ்லாம் ஃபோன் பண்ணி கொண்டு வந்தோன்னே அதுக்கப்புறம் நான் வண்டியை வாங்கிட்டேங்கன்னாரு. அந்த வண்டி இது பண்ணிச்சு, அவனை அரெஸ்ட் பண்ணானதில்லை, அவன் யார்கிட்டயோ வண்டி வாங்கியிருக்கான். அப்படி போச்சு. இதுதான் இன்னைய நடைமுறை. அப்போ இதெல்லாம் நடைமுறையை வச்சுக்கிட்டு இதில் மட்டும் சட்டத்தை ரொம்ப அழகாக நிலநாட்டுறாங்கன்னா என்னன்றதை வாசகர் பார்வைக்கு பார்க்குறவர் பார்வைக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ அது ஒன்றுமே இல்லை, டவுட்டே இல்லை சார். சவுக்கு மீடியாவை மேக்ஸிமம் டிஃபேம் பண்ணணும், இதுதான் அவங்களோட குறிக்கோள்ன்றத பொதுமக்கள் பார்க்குற பொதுமக்களுக்கு அவங்களுக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு. சூப்பர் சார். இந்த விஷயத்தில் கார்த்திக் கோவிந்தராஜன் அரெஸ்ட் ஆன விஷயத்தில் என்னென்ன சட்டம், என்னென்ன போலீஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கன்றதை ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கீங்க. இந்த கேஸ் மறுபடியும் மண்டே ஹைகோர்ட்டில் வருது, கண்டிப்பாக குவாஷ் ஆகுன்ற நம்பிக்கையும் இருக்குது. அவர் கார்த்திக் நம்ம கரஸ்பாண்டன்ட், லீகல் கரஸ்பாண்டன்ட் வந்து
விரைவில் வருவார். அவருடைய மக்கள் பணியும் சரி, அவருடைய படிப்பையும் சரி மீண்டும் கண்டினியூ பண்ணுவார். கொஞ்சம் வீரியமாக இருப்பார். இன்னும் ரொம்ப வீரியமாக இருப்பார். இளம் வயது வேற, ரொம்ப வீரியமாக இருப்பார். நம்பிக்கையாக இருப்போம். கண்டிப்பாக அவர் வெளியே வருவார். ரொம்ப நன்றி சார். நன்றி.